காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்திருக்கிறது. கூடுதல் தகவலோடு நீரான செய்தியாளர் சந்திரசேகர் விவரம் என்ன? நிச்சயமாக தேவைதான். காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பொதுமக்களுக்கு அவதிக்கு உள்ளாடுகிறார்கள். திடீரென இன்று காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்தது. ஆங்காங்கே சில இடங்களில் லேசான சாரல் மழை பெய்து வந்தது. 4 மணி நேரம் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும், அதாவது ஓரிக்கை, செவிடிமேடு, ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்குவாசத்திரம், வாலாஜாபாத் சுற்றியுள்ள பகுதியில் தென்னேரி, ஊத்துக்காடு, கீழ்வெட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக 1 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததன் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் சற்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். சாலை ஓரங்களில் மழைநீர் தேக்கத்தால் வாகன ஓட்டிகள் சற்று அவதிப்பட்டாலும் இந்த கோடை வெயில் தற்போது இந்த மழை தனித்துள்ளது என்பதை தெரிய வருகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சந்திரசேகர். தமிழ்நாட்டிற்கு 7.5 TMC தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு கர்நாடகாவிலிருந்து எவ்வளவு நீர் திறக்கப்பட வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த மாதத்தில் தமிழ்நாட்டிற்கு 7.5 TMC நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய 38வது கூட்டம் காணொலி மூலமாக இன்று நடைபெற்ற நிலையில் பல்வேறு உத்தரவுகளை கர்நாடக அரசிற்கு தற்பொழுது அந்த ஆணையத்தினுடைய தலைவர் SK ஹல்தர் பிறப்பித்துள்ளார். மிக முக்கியமாக மாதாந்திர அந்த நீர் பகிர்வு அட்டவணையின் அடிப்படையில் மார்ச் முதல் மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதத்திற்கு திறக்க வேண்டிய அந்த 7.5 TMC நீரை கர்நாடகா உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் தலா 2.5 TMC வீதம் 3 மாதங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 7.5 TMC நீரை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுவை ஆகிய அதிகாரிகள் அந்தந்த மாநிலங்களில் இருந்து ஆன்லைன் மூலமாக பங்கேற்ற நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ உத்தரவை ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த ஆணையத்தினுடைய தலைவர் SK ஹல்தர் பிறப்பித்துள்ளார். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.